நம்ம அடுத்தவங்க ஜட்ஜ் பண்றதுல பிக் டு ஜட்ஜ். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏன் செய்றீங்க? நான் இன்னும் ஏசப்பா பேரை சொல்லி அடுத்தவங்க காணிக்க வாங்கி ரூபமாக இட்டுறது இதெல்லாம் ஆகாத காரியம். கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ நடிகர் அவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காட்சி கருப்பசாமி அப்படிங்கிற காட்சி அமைப்புல நடிச்சிருக்காரு. பலர் கமெண்ட் கொடுத்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இது யாருக்கும் பதில்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் தான். இல்லாம கிளாரிபிகேஷன் பண்ணிருக்கீங்க. அப்படியே கிளாரிபிகேஷன் இல்ல, நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உள்ள குமுறல் சுய கருத்தை அவங்களுக்கு பதில் சொல்ற விதமாகத்தான் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படிதான். சரி, மேல என்ன சொல்றாரு சார்வால் அப்படிங்கிறத கேட்டுருவோம். நான் ஒரு நடிகன், நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு இந்த நடிப்பை வாய்ப்பு கொடுத்தது நான் இயேசுன்னு ரொம்ப ட்ரூவா நம்புறேன். ஸோ நீ கஷ்டப்படும் போது நஷ்டப்படும் போது யாருமே இல்லை, எனக்கு சினிமா வாய்ப்புகளை தந்தவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிற மாதிரி அதை நான் முழுசா நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது தம்பி, இப்போ உங்களுடைய அப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா தேவரின் சங்கர் கணேஷ் அப்படிங்கிறது தான் அவருடைய இதா இருக்கும். சங்கர் கணேஷ் ஒரு இசையமைப்பாளர் கம் நடிகர், வெள்ள நடிகரும் கூட, இப்படி பல நடிப்புகள்ல இருந்தவர். சரிங்களா? சோ அவருடைய வழி வந்தவர் நீங்க தான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பயங்கரமான கிறிஸ்தவன். புரியுதுங்களா? பயங்கரமான கிறிஸ்தவன். உங்களுடைய பதிவுகள்லாம் பார்த்தா எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு உழைப்பிக்கிட்டு மொக்க போடுறதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கும் வீடியோ பதிவுல. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு உதாரணமாக ரெண்டு வேற முன்னால காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த பேதுரு அந்திரேயா, இந்த ரெண்டு பேருடைய தொழில் என்ன தொழில் தெரியுமா? மீன் பிடிக்கிறது. மீனை பிடிச்சு போய் சந்தையில விற்கிறது, சந்தையில வித்து பல பொருள் ஈட்டுகிற ஒரு பணக்கார மனுஷன் தான் பேதுரு மற்றும் அவருடைய ஃபேமிலி. பாரம்பரியமாக அவங்க அந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருகிறாரு, வந்த உடனே வலையையும் போட்டுட்டாரு, படகையும் போட்டுட்டு பின்னிட்டு பார்க்காம அப்படியே வந்துட்டாரு. வந்த பிறகு திரும்ப பின்னிட்டு போவதுக்கு பார்த்தாரு. கடைசியில பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வந்த உடனே அப்படியே செயல்பாடுகள் எல்லாமே மாறி போச்சு. அவர் வேற மாதிரியான ஆளா, அது நாங்க வேற மாதிரி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி போயிட்டாரு, வேற லெவல்ல போயிட்டாரு. அவருடைய டெடிகேஷன் வேற. இப்படி விட்டு கொடுக்கல ஆண்டவர். எப்படியாவது நான் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு இப்படி எல்லாம் கம்ப சுத்தல. அவர் மீன் தொழில் பயங்கரமான தொழில், விவசாயி, என்ன சொல்றது, மீன் பிடிக்கிறவர், பயங்கரமான போட்டு வீட்டுலாம் அந்த காலத்திலேயே வச்சிருந்தவர், நல்ல வசதி பச உள்ள ஆளு. எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன சொல்றது, உடையே இல்லாமல் பசியோடும் துக்கத்தோடும் பலவிதமான காரியங்களோடும் பயணிச்சார் அப்படின்னு இருக்கு. சபையை அப்படியே நடத்தி கொண்டு போறார். ரெண்டு பேர் தூணாக இருக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் இருக்கு. பின்னிட்டு ஆண்டவர் எனக்கு இது ப்ரொஃபஷனல்ங்க, ஜஸ்ட் மீன் பிடிக்கிறதுங்கிறது என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லல, பின்னிட்டு பார்க்கல. சரி, அதே வேளையில பவுல் இருக்கார் இல்லையா, நம்முடைய பயங்கரமான மூதாதையருடைய வழி வந்த பவுல். சவுல் முதல்ல என்ன பண்ணாதுமா, சைவான கல்லெறிஞ்சு இது பண்றாங்க, வைக்கிறாங்க, உடைமைகள் எல்லாம் பாதுகாக்கிறவரா இருக்காரு. அதே போல கலாத்தியர் 1வது அதிகாரங்களை பாத்தீங்க அப்படின்னா, நான் யூத மார்க்கத்தில் தெரியவனாக பயங்கரமான ஒரு மனிதனாக இருந்தேன், சின்னவன் பெரியவன் பார்க்காம பயங்கரவாதியாக நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் என்ன மோசமான ஒரு பயணமா மாம்ச கிரியோட பயணிச்சாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனம் திரும்புறாரு. மனம் திரும்பின பிறகு யூத மார்க்கமாக போகல. அவருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள், பணம், பச உள்ள ஆளு. புரிதுங்களா? இங்க வந்த ஆட்கள்லாம் பேதுருவா இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், பல தீமோத்தேயுவா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்துல போய் பாருங்க. தீமோத்தேயு, அதுக்கப்புறம் உடன் ஊழியர்கள், இப்படி இருக்கவங்க பச உள்ளவங்க அப்படியே இங்க வந்தாங்க. இங்க வந்துட்ட பிறகு பின்னால யூத மார்க்கத்துல போய் ஒரு நூற்றுக்கு அதிபதி போல இருக்கவே இல்லை. அது போக சகையின்னு ஒருத்தன் நூற்றுக்கு அதிபதி. அவன் எப்படின்னா முன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா அநியாயமாக வரி வசூலிக்கிறவன். நூற்றுக்கு அதிபதினா 100 பேருக்கு அவன் தலைமைன்னா அவன் பெரிய ஜில்லா, அதாவது லோக்கல் கேங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? 100 பேருக்கு அவன் பெரிய தலைமை. அந்த தலைமையில உள்ளவனே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டாரு தலையா வீட்டுக்குள்ள. வந்த உடனே நான் அநியாயமாய் வாங்கியிருந்த எல்லாத்தையும் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வித்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்தாராம். அப்ப பாருங்க, முன்னுமே அப்ப இத மனம் திரும்பிட்டாங்க, கிறிஸ்துவங்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கணும்?
மாறி இருக்கணும். சரிங்களா? சினிமா துறையை நீங்க முட்டு கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் நடிகர், அதுக்கு கூட ஒரு விளக்கம் சொல்லிப்பாரு, அதையும் பாருங்க. ஒரு கிறிஸ்தவனா நீ எப்படி கருப்புசாமி வேஷம் போட்டு நடிக்கிற? நான் ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே ஸ்ரீ இல்லை, அந்த கேரக்டர் நடிக்குது, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் பைபிள் ஸ்டோரி எடுத்தால் கூட அங்கே ஏசப்பாவும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், யூதாஸாவும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். யூதாஸா நடிக்கிறவன் நிஜமான யூதாஸ் கிடையாது. சரியா? அவர் உண்மையான பிலீவர் கூட இருக்கலாம். ஸோ அதாவது எம்ஜிஆரா, சாரி, எம்ஜிஆர் வந்து ஒரு படங்களை நடிக்கும்போது இயேசுவா நடிக்கிறாரு. வில்லனாக வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்பியார் நடிக்கிறார். சரியா? இயேசுநாதரா ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு கூட கதாபாத்திரம் வேணுங்க, வைக்கணுங்க. ஆமாங்க. சோ நடிக்கிறதுன்னு அதுதாங்க. என்னங்க இதெல்லாம் எனக்கு ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிறிஸ்துவனா இருந்துட்டா மாறிடணும். சினிமா படங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நன்மை பெற செய்கிறதா, அதனூடாக நமக்கு என்ன பயன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சினிமா காட்சிகள்ல வரக்கூடிய கலாத்தியர் 5வது அதிகாரங்கள்ல நீங்க 10ல இருந்து வாசித்தீங்க அப்படின்னா, மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. வெளியரங்கமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு 10 பொறாமைகள், வெள்ளி சூனிய பகைகள், விரோதங்கள், பலிக்கு பழி வாங்குவதல், இப்படி பல காரியங்கள் இருக்கு. இந்த பல காரியங்கள் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலிடா சொல்ல முடியும், சினிமா துறைகள்ல சொல்ல முடியும். சினிமாக்கள்ல ஒரு காட்சி பதிவுகளை ஒரு படத்தை எடுக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தன் ஒரு வில்ல இருப்பான், ஒருத்தன் கதாநாயகனா இருப்பான். இவன் சின்ன வயசுலயே வந்து அவங்க அப்பாவை ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய வில்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தான் பயங்கரமான வில்ல. அவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருக்கையிலே அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு அவன் பெரிய டான் ஆயிருப்பான். பயங்கரமான ஒரு ஆளு. இவன் சின்ன வயசுல இவன் பார்த்திருப்பான். பார்த்த உடனே இவனை பழி வாங்கணுங்கிற ரீதியிலேயே போயிட்டு அப்படியே வருவான், வைப்பான், அடிக்கிறது, வைக்கிறது, அப்படி பழிக்கு பழி அடிக்கிறது, இப்படி பல காட்சிகள் இருக்கின்றன. சினிமா பட பாணியில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கொள்ளை, சினிமா பட பாணியில் களவாணித்தனங்கள், சினிமா பட பாணியில சேசிங், ரவுடிகளையும் இதையும் போலீஸ் சேசிங் அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ்களை நம்ம பார்க்கிறோம். அவன் இந்த சினிமா காட்சிகள் அப்படியே ஒரு என்டர்டெய்னரா போகுதா அப்படின்னு கேட்டா என்டர்டெய்னரா போகல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷனையே எண்டு கார்டு போடுற மாதிரி அது ஆக்கி விடுகிறது. புரியுதுங்களா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட காட்சி அமைப்புகள்லாம் இருக்கு வைக்கி. சரி, ஒரு 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 படம் இருக்கு. இந்த படத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு வட்டி தொழில் பண்றாரு. வட்டி தொழில் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா என்னதோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுனால அவரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். அவரு சித்தப்பாவை அடிக்கிறார். சித்தப்பாவை இன்னொருத்தான் அடிக்கிறான், கோயில்ல வச்சு அடிக்கிறான். அடிச்ச உடனே அவன் அம்மா போட்டு நான் ராஜலட்சுமி பேசுறேன், உடனே வா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே தங்கச்சிமார்கள்லாம் வர்றாங்க, எல்லாரும் சீன்ல வராங்க. சீன்ல வந்த உடனே உன் சித்தப்பாவை அடிச்சவனை கைய உடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனு. தட்ட 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 அப்படி பயங்கரமா அப்படி கார் அப்படி ரேஸு தான், சேசிங் தான், ஒரு ஸ்பீடு தான், பயங்கரமா ஸ்பீடு. எங்க சித்தப்பாவை எவன்டா அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அடி திமுச கிளப்பிருப்பாரு. திமுச கிளப்பிட்டு அடிச்சு கைய அப்படியே அவங்க அம்மா சொன்னதை தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற ரீதியில் அந்த சீனையும் அதுக்கு ஏற்ப கையையும் உடச்சு விட்டு, இதே ஜில்லால வாடா, அங்க வச்சு அடிக்கிறேன்டா, ஒன்னு இது பண்றேன்டான்னு மிகப்பெரிய வில்லனை அப்படியே விட்டுருந்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பவே அடிச்சிருந்தான்னா அவன் வந்து இந்த சீன் முழுவதும் வரமாட்டான். புரியுதுங்களா? அடிச்சு இது பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு படம். ஆனா வந்துட்டு என்னதுல ஒரு டைலாக்க வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு அட்டின்னு போட்டு அடிச்சு பீகார் வரைக்கும் போய் அடிக்கிறாரு. புரியுதுங்களா? இதுதான் சீனு. இப்படிப்பட்ட சீன்களை வச்சக்கூடிய காரியங்கள் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபலிப்பாக மாறுகிறது. அதே போல ஒரு குறிப்பிட்ட 1995ல ஒரு படம், ஒரு சினிமா படம் வருகிறது. அதுல ஒரு பாடல் வருகிறது, சாதியை சார்ந்த ஒரு பாடல். இந்த பாடல் வந்ததன் வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர் முழுவதுமாக பாடல்களை பாடியும் அதே வேளையில என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜாதிய கலவரமாக கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்ப சினிமா வாழ்வியலோடு ஒன்றுமையாத ஒரு காரியமாக போயிட்டு அது ஒரு மாம்ச கிரியை. அப்போ இதை ஒருத்தங்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இடல் அடைவாங்களா மாட்டாங்க? சரி, ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பொழுது போகல, வேற வேலை இல்லை அப்படிங்கிறதுனால 3 மணி நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க போவானுங்க, கோயம்பேடு ரோகிணி தியேட்டர், அம்பத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராக்கி தியேட்டர், அதுக்கு அடுத்ததாக நீங்க இங்க வந்தீங்கன்னா காசி தியேட்டர், உதயம் தியேட்டர், காசி தியேட்டர், இந்த எல்லாமே பக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தாக்குல பரங்கமேள ஜோதியின் பயங்கரமான ஜோதி படமா ஜெகஜோதியா இருக்கும் படம். அதுக்கு அடுத்ததாக நீங்க மவுண்ட் ரோடு பக்கம் வந்தீங்கன்னா சாந்தி, சாந்தி, இப்படி பல காரியங்கள் இருக்கு. அப்புறம் நெற்குன்றங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மால்கள்ல சினிமா வச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா? சோ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் வர்றாரு அப்படின்னா முத ஆளா போடுவான், முத ஆளா டிக்கெட். அது 2000 ஆனாலும் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. இந்த 3 மணி நேரம் மனுஷனை அப்படி உட்கார வச்சு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்வியலை தொலைக்கக்கூடிய காரியங்களா இருக்கு. இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் தான் நாட்டினுடைய முதுகெலும்புகள். இந்த இளைஞர்கள் தான் இந்நாட்டின் மன்னர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் 3 மணி நேரம் அந்த படக்காட்சிக்குள்ளே அப்படியே ஹோல்டு பண்ணி அதை ரசிக்க வச்சு, அதை டிகர் ஏத்தி டெம்ட் ஏத்தி அடிக்கிட்டா அதுட்டா இதுட்டா ஓன்னு ஒரு சீனுக்கு வரும்போது அடிச்சு தூக்கி வீசும் பொழுது அப்படி மாறுது. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தா நாடகங்கள்ல பார்ப்போம்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நாடகம். அந்த நாடகத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தி அது பெரிய பணக்கார குடும்பம். அதுல ஒருத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தோட்டத்துல வேலை பார்க்கிற கிராம பகுதிகளில் வேலை பார்க்கிற ஒரு பெண்ணை இந்த கதாநாயகன் என்ன பண்ணிட்டா, மப்புளையே போட்டு அவங்க அம்மாவை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு. அதுக்கு சம்மதமே இல்லாம கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணா ஒரு மாசம் வரைக்கும் அந்த எபிசோட எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிக்காத மாதிரி அந்த பெண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, என் வாழ்க்கையை வம்பா பண்ணிட்டீங்க, தும்பா பண்ணிட்டீங்க, எனக்கே தெரியாம நீங்க தாலி கட்டிங்கோ அப்படிங்கோ இப்படிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு ஒரு மாசம் வரைக்கும் சாரு. அதுக்கப்புறம் அவரு சொல்லி கொடுப்பாரு, நீ அத்தான் சாரு, அத்தான்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு. அத்தான் சாரு, அதுக்கப்புறம் சின்னியா, இப்படி பல காரியங்கள் இருக்கும். இப்படி சீனை போய்கிட்டு இருக்கா. சரி ரைட்டு, இந்த புள்ளதான் நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மா, அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சிமார்கள் அக்காமார்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. அவ வேற வீட்டுக்கு போக வேண்டியது, இங்கேயே இருப்பாங்க, இந்த சீனுக்குள்ள இருப்பாங்க. அதாவது அவருடைய மகள் புருஷன் ஒரு டம்மி பீஸா இருப்பான். டம்மி பீஸா தான் வச்சிருப்பான் ஆம்பளைகளை நாடகத்துல, புரியுதுங்களா? நாடகத்துல அப்படி சீனை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த ஒருத்திய காலி பண்றதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 4-5 பேரும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுவாங்க. டீமா ஃபார்ம் பண்ணி அவ இப்படி இருக்கக்கூடாது, இவ இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்துகிட்டே இருக்கும். இவன் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது செய்யற மாதிரியே, புரியுங்களா? அந்த ஏழை நல்லது செய்யற மாதிரியே அப்படி ஒரு சீனை கொண்டு வந்திருப்பாரு. புருஷனை குடிகாரனா இருந்திருப்பாரு, திருத்திருப்பா. இப்படி பல காரியங்கள் இருக்கும், அப்படியே நடக்க வைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு ஒரு குழந்தை காட்சிகள் வந்துட்டா அதை என்ன பண்ணுவாங்க, கற்பத்தை கலைக்கிற மாதிரி இவனுக்கு அதாவது இந்த கதாநாயகனுக்கு ஒரு முறைப்பொண்டு இருக்கும். அது எங்க இருந்து, அமெரிக்கா லண்டன்ல இருந்து ஒரு சீனை கொண்டுட்டு வருவாங்க. கொண்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எதையாவது ஒண்ணு பண்ணி அதை ஒரு மாசம் வரைக்கும் தட்டிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிடுவாங்க, வேற பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இப்படி மனிதனுக்கு அதாவது ஒத்துக்கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத காட்சி அமைச்சு மக்களை ஒரு வேறு விதமா காட்டுறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்புறம் நாடகம்னா அதுல கதாநாயகி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் தான் கதாநாயகி. புரியுதுங்களா? பெண்களுக்கு பெண்கள் ரவுடி. புரியுதுங்களா? இதுதான் நாடகங்கிறது பெண்கள் பார்க்கக்கூடியது. அதனால பெண்களை கதாநாயகனா வச்சுக்கிறது, ஆம்பளைகளை டம்மி பீஸா வச்சுக்கிறது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆம்பளை ஆம்பளைதான் வில்ல, ஆம்பளைதான் கதாநாயகன். புரியுதுங்களா? அவரு லவ் பண்ணுவாரு, லவ் டூயட் நடக்கும், அப்படியே இது பண்ணிட்டே போயிட்டே இருப்பாரு, முன்னால போய்கிட்டே இருப்பாரு. கடைசியில் லவ் ஒண்ணு கூடுனா கடைசியில எதிரி வில்லன் கூட ஒரு பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆன உடனே இவளை விட்டுருவா. அது ஓடி காதலிச்சிருக்கக்கூடிய காதலியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த சீனை காமிக்க மாட்டாங்க. காமிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி பல காரியங்களை பண்ணி மக்களுக்கு ஒவ்வாத ஒரு காட்சி அமைப்பை இயற்கை, அதாவது என்ன சொல்றது, பல காரியங்களை இயற்கைக்கு ஒவ்வாத, மக்களுக்கு ஒவ்வாத ஒரு செயலை செய்யறதுதான் இதா இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? இதுதான் காட்சி அமைப்பு. அப்போ வெள்ளி சூன்ய பகைகள், விரோதங்கள், இவைகள் எல்லாம் எதுல இருந்து வருது, எது பிரதானமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசின் ஊடகமாக சினிமா இருக்கிறது, நாடகங்கள் இருக்கின்றன. சரி, அதுக்கு மேல இன்னொரு செகண்டை கேட்டுட்டு முடிச்சிடலாம். அடுத்தவங்கிட்ட காணிக்க வாங்கி ஏமாத்துறவங்க கிடையாது. நீங்க எவ்வளவு நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ். அதனால இவருடைய செயல்ல அவரால் திரும்ப முடியல. ஆனா பலர் காணிக்க வாங்குறாங்க, அதை வாங்குறாங்க, இதை வாங்குறாங்க. எதுக்கு இத சொல்றீங்க? நீங்க உழைச்சு பிழைக்கிறீங்க, நீங்க நடிச்சு பிழைக்கிறீங்க, அதனால மற்றவர்கள் காணிக்க வாங்கி இப்படி எல்லாம் நான் வாழல அப்படின்னு சொல்றீங்க. அதாவது பரிசேயரும் பரியாரும், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவி, இந்த 2 பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. இந்த 2 பேரும் ஜெபம் பண்ண போகும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வானத்துக்கு நேரம் எட்டி பார்க்காம, நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதான பாவி, மோசமான ஆளு நானு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மார்பிளை அடிச்சு ஜெபம் பண்றான், வைக்கிறான். இன்னொரு மகா யோக்கியன் யாரு, பரிசேயர் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு இந்த பாவியை போல நான் இல்லாததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல எப்படி சொல்றான். அடுத்தவங்களை மீன் பண்ணி சொல்றான். சொல்லிட்டு, நான் 2 வேளை உபவாசிக்கிறேன்,
தசமபாகம் சரியா கட்டுறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன், ஆனை வைக்கிறேன், பூனை வைக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏக வசனத்துல சொல்லிட்டு இவனை மீன் பண்ணிட்டான். புரியுதுங்களா? அப்ப யார் மனம் திரும்பி நீதிமானா போனான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் பாவத்தை ஒத்துக்கொள்கிறவனே நீதிமானாக மாற்றப்பட்டு விட்டார். இங்க இருக்கக்கூடிய சம்பவம் இவங்க எல்லாம் காணிக்க வாங்குறாங்க. நான் அப்படி கிடையாது, நடிக்கிறது என்ன நடிக்கிறீங்க அதையும் பார்த்துட்டு வாங்களேன். தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஐயாவுக்கு டிகர் ஆயிருக்கு. அதாவது கிறிஸ்துவனா இருந்துட்டா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ இருக்கான், இப்ப நானே இருக்கேன் கிறிஸ்துவன். எனக்கு முதல்ல நான் வந்து ஒரு ஜாதி வெறியனாக இருந்தேன். பல காரியங்கள் என்கிட்ட இருந்தது, துர்க்குணங்கள் இருந்தது, பல விஷயங்கள் இருந்தது, பல காரியங்கள் இருந்தது. எவனையும் எந்த நேரத்திலையும் சாய்க்கும் வல்லமை எனக்கு உண்டு. அடிக்கிறதுல பல வகை இருக்கு. நான் யாரையும் சாய்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன். சோ இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்கிறாரோ, எப்படி நமக்குள்ள செயல்பட்டாரோ, இதெல்லாம் அப்படியே டோட்டலா இதாகுது. பைபிளை படிக்கிறோம். படிச்சதுனால சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அமைதியாக போவதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் வந்ததுனால சகை எப்படி மாறினாரோ, பவுல் எப்படி மாறினாரோ, அப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் மனம் மாறியவனாக இருக்க வேண்டும். ரோமர்ல சொல்லப்படுகிறது, மனம் புதுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் வாழ்க்கையிலும் ஆகணும், நம்முடைய நடத்தையிலும் ஆகணும். அப்படி ஆகலைன்னா வேகாதவன் அப்படிங்கிறது அர்த்தம். சுடப்பட்ட, அதாவது பாதியிலே சுடப்பட்ட எபிராயும் அப்படின்னு சொல்லப்படுகிற வேகாத பய இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு தகுதி வேண்டும், அதற்கு இது வேண்டும். புரியுதுங்களா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது ஒருவனாலும் கூடாது, ஒரு மனிதனாலையும் கூடாது. புரியுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? அதனால சும்மா அந்த கம்பு சுத்துறது, கதை சுத்துறது, இப்படி வச்சு உருட்டுறது இதெல்லாம் ஆகாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்தில் இருந்து கொண்டு ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை அப்படி செய்தார், இப்படி செய்தார் என்று சொன்னால் ஆகாத ஒரு படிப்பினை. புரியுதுங்களா இல்லையா? தொழில கூட பண்பு வேணும். எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கின்றே செய்யுங்கள். நீங்க செய்யறது தேவ மகிமையா அப்படின்னு கேட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். எந்த பேச்சானாலும் சரி. இதுல வேற ஜட்மெண்ட் வேற பண்றேன் அப்படின்னு சொல்லிக்காரு. யார் ஜட்மெண்ட் பண்றான்? ஜட்மெண்ட்னா என்ன? வாட் இஸ் திஸ் ஜட்மெண்ட்? அதாவது ஒருத்தர் வந்து குற்றவாளியாக தீர்க்கப்படுறார். ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டார். அப்போ பண்ணிட்டாருன்னா முறையாக கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. முறையான கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ல கொண்டு போய் இது பண்ணி, இவர் இந்த குற்றம்லாம் செய்திருக்காரு, இதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸோட இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல போவாங்க. ஒரு நீதிபதி கிட்ட அவரை கொண்டு போய் காமிப்பாங்க. உடனே அவர் 15 நாள் நீதிமன்ற கஸ்டடிக்கு கொண்டு வைப்பாங்க. கஸ்டடியில கொண்டு வச்ச பிறகு அவர் என்ன பண்ணுவாரு? இது வாய்தா கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ரீதியில வரும். அப்படி வந்துட்ட பிறகு அடுத்த செக்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முறையான வக்காலத்து ஃபைல் பண்றது, அதுக்கப்புறம் அவரை தீர விசாரிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் ஆகலாம். அதுக்கப்புறம் குற்றத்தை அது நிர்ணயம் பண்ண பிறகு அவருக்கு என்ன ஆயுள் தண்டனையோ அல்லது ஏதோ ஒரு தண்டனை, பிளா பிளா, எந்த தண்டனையாக இருக்கட்டும், அந்த தண்டனைகள் அவருக்கு கிடைக்கப்படும். அதுதான் ஜட்ஜ்மெண்ட். புரியுதுங்களா? ஆனால் இது சொல்றது, நீங்கள் மனமாறுங்கள், இதை ஏன் செய்றீங்க? எதை 1000 துட்டு வந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏன் செய்றீங்க? செய்யலாமா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் நடிப்பு அப்படிங்கிறீங்க. நடிப்புங்கிறது இல்ல, அதை நடிப்பு ரத்தத்தில் கலந்ததாக இருக்கிறது. புறஜாதியினருக்கு அது ரத்தத்தில் கலந்தது. புரியுதுங்களா? ஒரு ஜாதியை உயர்த்தி பிடிச்சு ஒரு படம் போடுதுன்னா அது கண்டிப்பா ஓடிடும். மதுரையை மையமாக வச்சு ஒரு கதை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது சாலிட், அவன் கோடி கணக்குல சம்பாத்தியம் பண்ண முடியும். எந்த ஒரு கேஸ்ட வச்சு நீங்க எடுத்தீங்கன்னாலும் கண்டிப்பா ஓடும். புரியுதுங்களா? அதுல இருக்கு. அதனால பிறருக்கு அறிவில்லை அப்படிங்கிற ரீதியில நீங்கள் கணக்கிட்டு இதை செய்யாதீங்க. மனம் திரும்புங்க, மனம் மாறிக்கோங்க. இது போன்ற காட்சிகள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற தொழில கூட மாத்திக்கோங்க. கை கால்கள் நல்லாக தானே இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, உழைக்க தெரிகிறது, பல காரியங்கள் இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? வேற ஒரு பதிவு. வணக்கம்.